எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தைப்பூசம் எந்த நாள் எப்படி கொண்டாடணும், எந்த மாதிரி நெய்வேத்தியம் வைக்கணும், எது முருகனுக்கு உகந்தது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். தைப்பூசம் அப்படிங்கிறது அசுரனை அழிக்க பார்வதி அம்மையார் முருகனுக்கு நாணவேல் கொடுத்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம முருகனுடைய நாணவேலை கும்பிட்டுட்டே வந்தோன்னா தீய சக்திகள் நம்மளை விட்டு போயிடுங்க. நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் நாள் இந்த தைப்பூச திருநாள். இந்த வேல் வச்சு கும்பிடுறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேல் வச்சு நீங்கள் வழிபடலாம். காலையில் குடிச்சு முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பூஜை செய்யலாம். முருகன் படம் இல்லை சிலை இல்லை நாணவேல் அது ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சாப்பிடாமல் விரதம் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். காலையில் உங்களுக்கு உகந்த நேரம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் உகந்த நேரம். அதை விட்டீங்க அப்படின்னா காலை 7:16க்கு உகந்த நேரம். அப்போது நீங்கள் பூஜை செய்யலாம். பூஜைக்கு நெய்வேத்தியங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் சாதாரண சக்கரை பொங்கல், பஞ்சாமிர்தம் நீங்கள் செய்யறது ரொம்ப நல்லது. நீங்கள் பஞ்சாமிர்தம் எல்லா பழங்களையும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச பழங்களை மட்டும் சேர்த்து பஞ்சாமிர்தம் செய்யலாம். இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா கடலை மாவில் திருப்பாகம் செய்வாங்க. அது எப்படின்னா பால், நெய் இதையெல்லாம் சேர்த்து சர்க்கரை சேர்த்து திருப்பாகம் செய்வாங்க. அது முருகனுக்கு ரொம்ப உகந்த ஒரு இனிப்பு. அதை செஞ்சு கூட நீங்கள் வழிபடலாம். காலையில் ஆரம்பித்த விரதத்தை நீங்கள் மாலை வரை கூட நீங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சாப்பிட வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா பால் சாப்பிட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு பால் சாப்பிட முடியலைன்னா காஃபி, டீ அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்ற மூல மந்திரத்தை நீங்கள் ஒழிச்சிட்டே வரலாம். இந்த ஒரு ஓம் சரவண பவ அப்படின்ற ஒரு மந்திரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். உங்களுக்கு முருகன் நல்லாசியை கொடுப்பாரு. கந்த சஷ்டியை கூட நீங்கள் சொல்லி வரலாம். உங்களுக்கு ஆபத்து வரும் காலத்தில் நீங்கள் கந்த சஷ்டி சொன்னீங்கன்னா அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றக்கூடிய அந்த சக்தி அந்த கந்த சஷ்டிக்கு இருக்குதுங்க. சிவபெருமான் அசுரனை அழிக்க முருகனால் மட்டுமே முடியும் அப்படின்னு அனைத்து சக்திகளையும் முருகப்பெருமானுக்கு அனைத்து சக்திகளையும் கொடுத்த நாள் இந்த தைப்பூச திருநாள். இந்த தைப்பூச திருநாளில் காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் விளக்கு போட்டு முருகப்பெருமானை வழிபட்டு சகல செல்வங்களையும் பெருக. என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருப்பாகம் ஸ்வீட் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு இது வரைக்கும் ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி.